இந்த பாடத்தொகுதியில் நீங்கள் சூப் சுவையூட்டிகள் பற்றி அறிந்து கொள்வீர்கள். சுவையூட்டி என்பது சோஸ்கள் மற்றும் சூப்களுக்கான சுவையின் மிக பிரதானமான உள்ளீடாகும். எனவே பலதரப்பட்ட உயர்தர சுவையூட்டிகளை தயாரிப்பதில் உங்களுக்கு அறிவும் பயிற்சியும் இருப்பது மிகவும் முக்கியம். இந்த சுவையூட்டிகள் பின்னர் பல உணவுகள் மற்றும் சூப்களை தயாரிக்க சுவையான சோஸ்களை செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. சிறந்த உணவுகள், சூப்கள் மற்றும் சோஸ்களின் சுவை உயர்தர சுவையூட்டிகளிலேயே தங்கியுள்ளது. எனவே உங்கள் பயிற்சியின் ஆரம்பத்தில் சுவையூட்டிகளை தயாரிப்பதே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்றியமையாத விடயமாக உள்ளது. சுவையூட்டிகள் மற்றும் சோஸ்கள் பெரும்பாலும் தனியாக பரிமாறப்படுவதில்லை, ஆனால் அவை பல உணவு தயாரிப்புகளின் உள்ளீடுகளாகும். சுவையூட்டி தயாரிப்பதன் நோக்கம் சரியான பொருட்களை தேர்ந்தெடுத்து பின்னர் தேவையான சுவைகளை பிரித்தெடுப்பதாகும். வேறு விதமாக கூறினால், சரியான பொருட்களை சரியான செயல்முறையுடன் இணைப்பதாகும். கோழி இறைச்சி விலை அதிகம் என்பதால் சுவையூட்டி தயாரிப்பில் கோழி இறைச்சி அரிதாகவே பயன்படுத்தப்படுகிறது. எனவே சிக்கன் சுவையூட்டியின் பெரும்பாலும் கோழியின் இதயம் மற்றும் இரைப்பை பயன்படுத்தப்படுகிறது. ஒயிட் ஸ்டாக் கோழி, மாட்டு, ஆட்டு எலும்புகள் அல்லது இவற்றில் ஏதேனும் இரண்டை இணைத்து செய்ய முடியும். கோழி அல்லது பன்றி எலும்பு சிறிய அளவில் சேர்க்கவும் முடியும். பிரவுன் ஸ்டாக் கோழி, மாடு, ஆட்டு எலும்புகளில் எதனை பயன்படுத்தினாலும் இவற்றை வாணலியில் வறுத்தோ அல்லது அவனில் வைத்து வறுத்தோ எடுக்க வேண்டும். ஃபிஷ் ஸ்டாக் வெள்ளை நிற மீன்களின் முட்கள் பயன்படுத்தப்படும். கொழுப்பு அடங்கிய மீன்கள் பயன்படுத்தப்பட மாட்டாது. மீர்போர் வெங்காயம், கேரட், செலரி ஆகியவற்றின் கூட்டாகும். ஒயிட் மீர்போர் கேரட்டுக்கு பதிலாக பாஸ்னிப்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. நிறமாக இருப்பதற்கு இது தேவைப்படுகிறது. மாட்டு எலும்பு, மீன் முட்களுடன் இது பயன்படுத்தப்படும். சுவையூட்டி செய்யும் போது உப்பு சேர்க்கப்படுவதில்லை, ஏனெனில் அது உப்பு சுவையை மேலும் அதிகப்படுத்தும். மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்களை மிக குறைவாகவே பயன்படுத்த வேண்டும். அவை ஒருபோதும் சுவையூட்டியின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது மற்றும் சுவையூட்டியின் சுவையிலும் மாறுதலை ஏற்படுத்தக்கூடாது. மிகவும் நடுநிலையான அனைத்து நோக்கங்களுக்காகவும் தயாரிக்கப்படும் காய்கறி சுவையூட்டிக்கு வலுவான சுவை கொண்ட காய்கறிகளை தவிர்த்து மேலும் சீரான விகிதத்தில் பொருட்களை பயன்படுத்தவும். காய்கறி சுவையூட்டிகள் அல்லது குழம்புகள் தயாரிப்பதற்கான சில கூடுதல் வழிகாட்டுதல்கள் இங்கே. உருளைக்கிழங்கு, வற்றாழைக்கிழங்கு மற்றும் குளிர்கால பானங்கள் போன்ற மாவுச்சத்து நிறைந்த காய்கறிகள் மூலம் சுவையூட்டி தயாரிக்கும் போது அது மங்கலான நிறத்துடன் இருக்கும். தெளிவு முக்கியமில்லை என்று கருதினால் மட்டுமே அவற்றை பயன்படுத்தவும். சுவைகளை பிரித்தெடுக்கும் அளவுக்கு நீண்ட நேரம் சமைக்கவும், ஆனால் சுவைகள் இழக்கும் அளவுக்கு மிக நீண்ட நேரம் சமைக்க வேண்டாம். சிறந்த சமையல் நேரம் 30 முதல் 45 நிமிடங்கள் ஆகும். தண்ணீரை சேர்ப்பதற்கு முன் காய்கறிகளை சிறிதளவு எண்ணெயில் வதக்குவது சிறந்த சுவையை தரும். அனைத்து விலங்கு பொருட்களையும் பயன்படுத்தலாம் என்றால் வெண்ணெயையும் பயன்படுத்தலாம். சில காய்கறிகள், குறிப்பாக வலுவான சுவை கொண்டவற்றை தவிர்ப்பது சிறந்தது. காலிஃப்ளவர் வலுவான சுவை மற்றும் மணம் கொண்டது. கடும் பச்சை நிற இலை காய்கறிகள், குறிப்பாக கீரைகள், நீண்ட நேரம் சமைக்கும் போது விரும்பத்தகாத சுவையை உருவாக்குகிறது. பீட்ரூட் சுவையூட்டிகளை சிகப்பு நிறமாக மாற்றும்.
சுவையூட்டி பற்றி நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய விடயங்கள். புதிய எலும்புகள் மற்றும் காய்கறிகளை மட்டும் பயன்படுத்தவும். அவை புதியதாக இல்லாவிட்டால் அது விரும்பத்தகாத வாசனையை கொண்டிருக்கும் மற்றும் விரைவாக கெட்டுவிடும். குளிர்ந்த நீரில் சுவையூட்டிகளை தயாரிக்க தொடங்கவும். சுவையூட்டி செய்யும் போது அதன் மேற்பரப்பிலிருந்து கரை மற்றும் கொழுப்பை தொடர்ந்து அகற்றவும். எப்போதும் மெதுவாக வேக வைக்கவும். கொதிக்க விட வேண்டாம், இல்லையெனில் அது ஆவியாகிவிடும். சுவையூட்டி செய்யும் போது உப்பு சேர்க்க வேண்டாம். அவ்விதம் சேர்த்தால் உப்புச்சுவை அதிகரிக்கும். சுவையூட்டியை நீங்கள் சேமித்து வைக்கப் போகிறீர்கள் என்றால் வடிகட்டி விரைவாக குளிர்விக்கவும். பின்னர் அதனை குளிர்சாதன பெட்டியில் சேமிக்கவும். ரெடிமேட் சுவையூட்டிகள் குளிர்ந்த, உறைந்த, தூளாக மற்றும் அடைக்கப்பட்ட டின்களில் கிடைக்கின்றன. அவற்றை பயன்படுத்துவதற்கு முன்பு அவற்றின் தரத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறீர்களா என்பதை சரிபார்க்க அவற்றை சுவைத்து பார்ப்பது முக்கியம். எப்பொழுதும் சுவையூட்டியை உரிய முறையில் பயன்படுத்துங்கள். உணவு குப்பையில் கொட்டும் ஒன்றாக மாறுவதற்கு அனுமதிக்காதீர்கள். வெள்ளை நிற சுவையூட்டி சமையல் முறை. ஒரு பெரிய பாத்திரத்தில் எலும்புகளை இட்டு குளிர்ந்த நீர் விட்டு கொதிக்க வைக்கவும். தண்ணீர் கொதித்தவுடன் அடுப்பிலிருந்து இறக்கி தண்ணீரை வடிகட்டவும். குளிர்ந்த ஓடும் நீரின் கீழ் எலும்புகளை கழுவவும். பாத்திரங்களை சுத்தம் செய்யவும். பாத்திரத்தில் மீண்டும் எலும்புகளை இட்டு தண்ணீர் சேர்த்து மீண்டும் கொதிக்க வைக்கவும். தண்ணீர் மெதுவாக கொதிக்கும் வகையில் வெப்பத்தை குறைக்கவும். தேவைக்கேற்ப ஏதேனும் அழுக்குகளை அகற்ற மேற்பரப்பை ஸ்கிம் செய்யவும். மேலும் பாத்திரத்தின் மேல் மற்றும் உட்புறத்தை சுற்றி துடைக்கவும். 2 மணி நேரம் கழித்து காய்கறிகள், மூலிகைகள் மற்றும் மிளகு சேர்க்கவும். மேலும் 6 முதல் 8 மணி நேரம் வேக வைக்கவும். தொடர்ந்து ஸ்கிம்மிங் செய்யவும். சமைத்து முடித்ததும் மீண்டும் சுவையூட்டியை வடிகட்டவும். பிரவுன் சுவையூட்டி சமையல் முறை. Well on all sides. நறுக்கிய எலும்புகளை அனைத்து பக்கங்களிலும் நன்கு பழுப்பு நிறத்தில் வருமாறு வேக வைக்கவும். அதற்கு நீங்கள் வாணலியில் சிறிது எண்ணெயில் பொரித்தோ அல்லது சூடான அவனில் ரோஸ்ட் செய்தோ இதை செய்யலாம். கொழுப்பை வடிகட்டி எலும்புகளை ஒரு பாத்திரத்தில் வைக்கவும். வாணலி அல்லது வறுத்த தட்டின் அடிப்பகுதியில் ஏதேனும் வண்டல் இருந்தால் இதை பழுப்பு நிறமாக்கி பின்னர் 1/2 லிட்டர் கொதிக்கும் நீரில் பாத்திரத்தில் கரைத்து விடவும். சில நிமிடங்களுக்கு வேக வைத்து பின்னர் இந்த தண்ணீரை எலும்புகளில் சேர்க்கவும். குளிர்ந்த நீரில் எலும்புகளை இட்டு கொதிக்க வைக்கவும். தண்ணீர் மெதுவாக கொதிக்கும் வகையில் வெப்பத்தை குறைக்கவும். 2 மணி நேரம் ஊற வைக்கவும். தேவைக்கேற்ப எந்த கரையையும் அகற்றவும். காய்கறிகளை சிறிது எண்ணெயில் பொன்னிறமாகும் வரை வறுக்கவும். எந்த கொழுப்பையும் வடிகட்டவும். சிறிது மூலிகைகளை எலும்புகளுடன் சேர்க்கவும். மேலும் 6 முதல் 8 மணி நேரம் வேக வைக்கவும். வழக்கம் போல ஸ்கிம்மிங் செய்யவும்.
தயாரித்து முடித்ததும் மீண்டும் சுவையூட்டியை வடிகட்டவும். and strain it. சமைக்க தொடங்குவதற்கு முன் வெங்காயத்தை நறுக்கவும். மீன் எலும்புகளை நன்கு கழுவவும். சமையல் முறை: ஒரு தடித்த அடியுள்ள பாத்திரத்தில் சிறிது எண்ணெய் ஊற்றி காய்கறிகளை சேர்த்து 3 நிமிடங்களுக்கு நிறம் மாறாமல் வதக்கவும். மீன் எலும்புகளை சேர்த்து மேலும் சில நிமிடங்களுக்கு வதக்கவும். ஒயிட் வைன் மற்றும் தண்ணீரை சேர்த்து மூடி வைத்த பின் ஒரு கொதிநிலைக்கு கொண்டு வந்து இறக்கவும். மூலிகைகள், மிளகுத்தூள் மற்றும் எலுமிச்சை சேர்க்கவும். இருபது நிமிடங்கள் அப்படியே விடுங்கள். Soup can be defined. சூப் என்பது உணவின் தொடக்கத்தில் வழங்கப்படும் திரவ உணவு என வரையறுக்கப்படுகிறது. ஒரு வேளைக்கு இடையில் அல்லது உணவாகவோ வழங்கப்படுகிறது. பசியை உருவாக்க இது வழங்கப்படலாம். சூப்கள் ஒவ்வொன்றிற்கும் பலவிதமான சுவைகள் மற்றும் அழகுபடுத்தல்கள் உள்ளன. அவை மதிய உணவு மற்றும் இரவு உணவுடன் சூடாகவோ அல்லது குளிராகவோ வழங்கப்படலாம். சூப்கள் பொதுவாக தெளிவான அல்லது தடிப்பற்ற சூப்கள், தடித்த சூப்கள் மற்றும் சிறப்பு சூப்கள் என வகைப்படுத்தப்படுகின்றன. பிரதான உணவு வேளையில் பசியை தூண்டும் சூப் சாதாரணமாக 250 மில்லி லிட்டர் இருக்கலாம் மற்றும் 330 மில்லி லிட்டருக்கும் 450 மில்லி லிட்டருக்கும் இடைப்பட்டதாக இருக்க வேண்டும். சூடான சூப்களை சூடான கோப்பைகள் அல்லது கிண்ணங்களில் பரிமாறவும். குளிர்ந்த சூப்களை குளிர்ச்சியாக குளிர்ந்த கிண்ணங்களில் பரிமாறவும் அல்லது நொறுக்கப்பட்ட ஐஸ் கட்டிகள் சேர்த்த ஒரு பெரிய கிண்ணத்தில் பரிமாறவும். குளிர் சூப்களை 41 பாகை ஃபாரன்ஹைட், அதாவது 5 பாகை செல்சியஸ் அல்லது அதற்கு கீழே பரிமாறவும். சூடான சூப்களை 165 பாகை ஃபாரன்ஹைட், அதாவது 74 பாகை செல்சியஸ் அல்லது அதற்கு மேல் பரிமாறவும். தெளிவான சூப் பொதுவான டாப்பிங்ஸ் இல்லாமல் வழங்கப்படுகின்றன. சரியான முறையில் வெட்டப்பட்ட காய்கறிகளை அதில் இடுவதன் மூலம் தெளிவான சூப்களை அழகுபடுத்தலாம். எப்போதாவது தேவைப்படின் நறுக்கப்பட்ட மல்லி இலை அல்லது சின்ன வெங்காயம் பயன்படுத்தப்படும். தடிப்பான சூப்கள், குறிப்பாக ஒரே நிறத்தில் இருக்கும் சூப்கள், பெரும்பாலும் டாப்பிங்கால் அலங்கரிக்கப்படுகின்றன. பரிமாறுவதற்கு சற்று முன் டாப்பிங் சூப்பில் வைக்கப்பட வேண்டும். அதனால் அவை மூழ்காது அல்லது அவற்றின் புதிய தோற்றத்தை இழக்காது. அவற்றின் சுவைகள் சூப்பிற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். Their flavors must be appropriate to the soup.